வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளுடைய சுற்றம் சூழத்துக்கெல்லாம் பகிர்றதுன்றது மிக மிக முக்கியம். ஏன்னா இதெல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கோ இன்றைய கால மக்களுக்கோ அவ்வளவாக தெரியாமல் இருக்கும். நம்ம தான் எடுத்து சொல்லணும். இங்கே பாருங்கள், மீண்டும் அதை திருத்தி அமைக்கிற பணியெல்லாம் நிறைய நடந்திருக்கு. இந்த தூண்கள்லாம் பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் மூலவரும் அந்த இடமும் அப்படியே பழமை மாறாமல் இருப்பதை நாம் பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, கூட கோபுரம் என்பது பிரமிடு போன்ற ஒரு வடிவம். இது தமிழனுடைய மிகப்பெரிய கலை வடிவம், அழிவில்லா வடிவம்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா எவ்வளோ உயரம் இருக்கிறதோ அவ்வளோ அகலமான ஒரு திட்டமிடல் நம் மக்களிடம் இருந்திருக்கிறது. இப்போ பாருங்கள், அந்த நந்தி, இப்போ இந்த காளையுடைய வடிவம் அவ்வளவு அழகான வடிவம். வாலை பாருங்கள், அழகாக கால்களை சுருட்டி வால் உள்ளார இருக்குது பாருங்கள். இன்னும் சொல்லப்போனால் இந்த சிலையோட பெருமை என்னென்னா, தொட்டு பார்த்தால் ஒரு காளையை தொட்டு பார்க்கின்ற உணர்வு ஏற்படக்கூடிய வகையில் அவ்வளவு சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது பலிபீடம். இவெல்லாம் நிறைய